அந்த அரிசி குருசிக்கு மேலே இருக்கிறது. குருசி வசியா குருசி சமாவாத்தி வளர். நம்ம ஓதுனோம் தொழுகையிலே ஆயத்துல் குருசி ஓதுனோம். குருசினா என்ன? நாற்காலி. குருசினா என்ன? நாற்காலி. அரசு என்பது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அரசு அரசு அரசுங்கிற நம்ம தமிழ் வார்த்தை இருக்குது, அது அரிசிலிருந்து வந்ததுதான். அரிசிலிருந்து வந்ததுதான் அரசு என்று சொன்னால் அரிஷ். ஒரு அரசாட்சி செய்யக்கூடியவருடைய சிம்மாசனம், ஒரு கட்டில், அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்டில். அன்பானவர்களே, இதே மாதிரி தான் அல்லாஹ் உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் உட்கார்ந்து. இதை வச்சுதான் சொல்றாங்க அல்லாஹ் நாற்காலின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் உட்கார்றான். உட்கார்றதுக்கு என்ன செய்யும்? நமக்கு ஒரு இருப்பு தேவை. அதே மாதிரி அதாவது அவன் மிகப்பெரியவன், ரொம்ப உட்கார்றதுக்கு இருப்பு தேவை. அவன் பார்க்கிற கண்ணு தேவை, அவன் பிடிக்கிற கை தேவை. இதை வச்சுதான் உருவம் இருக்கிறது. அல்லாஹுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி சொல்றான் ஒரு குழப்பவாதிகள். அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினரை தவிர மீதமுள்ள 72 கூட்டங்களுடைய கொள்கை என்ன என்பதை என் பிள்ளைகளுக்கு நான் எழுதி போடுவேன். அப்படி எழுதி போடக்கூடிய நேரத்தில் 72 கூட்டங்கள்ல பெரும்பான்மையானவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா அல்லாஹுக்கு உருவம் இருக்கு. எதை வச்சு சொல்றாங்கன்னா குருசி இருக்குன்னு சொல்றான். நாற்காலி எதுக்காக? உட்காருவதற்கு தானே. உட்காரக்கூடியவனுக்கு உருவம் இல்லாமல் எப்படி உட்கார முடியும்? அன்பானவர்களே, நாம் அந்த கற்பனைக்கு போயிடக்கூடாது. நாற்காலி இருக்குது, எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அரிசி இருக்குது, எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவன் அமர்வதற்கா? இல்லை. அவன் எதற்காக உருவாக்கி இருக்கிறான்? அது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அந்த வசிய குருசி சமாவாத்தி வளர், அந்த 7 வானங்களை கடந்து அந்த அரிசுக்கும் மேல அரிசை ஒட்டி சிதறத்துல் முன்தஹா, அந்த மேராஜுடைய பயானை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிதறத்துல் முன்தஹா ஒரு எல்லை முடிவு இருக்குது. அதற்கு அப்பால் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை நான் பார்த்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அங்க இருந்து 6 வானங்களை கடந்து அந்த முதல் வானம், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த முதல் வானத்துக்கு வந்து ஹதீஸ்ல உலமாக்கள் சொல்லுவாங்க, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் என்று சொல்ல வேண்டும்? அல்லாஹ் மற்ற இடங்கள்ல இல்லையா? தூணிலும் இருக்குகிறான், துரும்பிலும் இருக்கிறான், எல்லா திசைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான். முதல் வானத்துக்கு வருகிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு பக்கத்துல வந்துடுறான், ரொம்ப சமீபத்துல வந்துடுறான். சமீபத்துல வந்து இந்த இரவுல அல்லாஹ் என்ன செய்யறான்னா யக்கூல் சொல்லுகிறான், அல்ஹாமி முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிரல்லா. என்ற பாவ மன்னிப்பு யாராவது தேடுறீங்களா? உங்க பாவத்தை நினைச்சு இந்த இரவுல நீங்க அழுங்க, உங்க பாவங்களை நான் மன்னிக்கிறேன். ஏன் பாவங்கள் மன்னிக்கப்படணும்? பாவங்கள் ஏன் மன்னிக்கப்படணும்? அன்பானவர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், நமக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தின் தடைகள், இதுவெல்லாம் பாவத்தின் காரணமாக. பாவம் தான் நமது முன்னேற்றத்தினுடைய தடை. பாவம் தான் நமது முன்னேற்றத்தினுடைய லாபங்களுடைய தடையில பாவம் தான். ஒரு வியாபாரி லாபம் அடையலன்னு சொன்னா நம்ம ஏதோ தப்பு செய்கிறோம், ஏதோ தவறு செய்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார், என் மனைவி என்னை எதிர்த்து பேசினாள், என் மனைவி என்னை ஏடாகூடமாக பேசினாள், என் மனைவி என்னை திட்டினாள், நான் புரிந்து கொள்வேன், அன்னைக்கு நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறேன், அன்னைக்கு நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறேன். நான் தப்பு செஞ்சதினால் என் மனைவி என்னை எதிர்த்து பேசுகிறாள் என்று நான் விளங்கிக் கொள்வேன். உடனே நான் இஸ்திக்ஃபார் செய்து விடுவேன், உடனே பாவ மன்னிப்பு தேடி விடுவேன். எனவே பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய, மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பான ஒரு இரவு இந்த இரவு. அல்லாஹ் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிரல்லா, அல்லாஹ் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகா. என்னிடம் ரிஸ்க் தேடுபவர்கள் உண்டா? நான் ரிஸ்க் வழங்குகிறேன். என்னிடம் பாக்கியம் ரிஸ்க்னா என்ன? இல்ம். படிக்கிற மாணவர்களா நீங்க படிப்பறிவை நீங்க கேட்கிறீங்களா? படிப்பறிவு அல்லாஹ் தருகிறார். ரிஸ்க் என்பது வெறும் சாப்பாடு மட்டுமல்ல, வெறும் உணவு மட்டுமல்ல. ரிஸ்க் என்று சொன்னால் நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய விளக்கு சக்தி, நம்மளுடைய பொருளாதார வசதி, நம்முடைய எல்லாம், நமக்கு எது நன்மையோ அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். இந்த ரிஸ்க் உங்களுக்கு வேண்டுமா? கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ரிஸ்கை தாராளமாக வழங்குகிறேன். அல்லாஹ் முபத்தலன் ஃபவாஃபியா. கஷ்டப்படுபவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? கடன் தொல்லையா? என்கிட்ட கேளுங்க. உடம்புக்கு முடியலையா? என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சிரமங்களை என்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லி அழுங்க. அதற்கு சொன்னாங்க, அதையும் அவங்களுக்கு நான் ஆஃபியத்தை வழங்குகிறேன், உடல் ஆரோக்கியத்தை நான் வழங்குகிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொன்றும் பேசினா நிறைய நேரம் பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பான ஒரு இரவு தான் இந்த இரவு. இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுவாங்க, லைலத்துல் துஆ, துஆ செய்யக்கூடிய ஒரு இரவு இந்த இரவு. லைலத்துல் கிஸ்மா, நமக்குள்ள உணவு பங்கீடு செய்யக்கூடிய ஒரு இரவு இந்த இரவு.
இந்த இரவுல நிச்சயமாக இந்த வருஷத்துல எத்தனை குழந்தைகள் பிறப்பாங்க, யார் யார் இறப்பாங்க, யார் யாருக்கு எவ்வளவு உணவுகள் கிடைக்கும், யார் யாருக்கு எவ்வளவு வருமானங்கள் கிடைக்கும், யார் யார் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்க, இதெல்லாம் இந்த இரவுல முடிவு செய்யப்படுகிறது. லைலத்துல் கிஸ்மா. அடுத்து சொல்லுவாங்க நாலாவதாக லைலத்துல் இஜாபா, பதில் தரப்படக்கூடிய இரவு. நாம் கேட்பதற்கு அல்லாஹ் உடனே இந்த இரவுல பதில் தருகிறார். அடுத்து சொல்லுவாங்க லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்தான ஒரு இரவு. அதாவது இந்த குர்ஆன் ஷரீஃபை பரக்கத்தான இரவுல இறக்கி வச்சோம். அந்த பரக்கத்தான இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு விளக்கம் இருந்தாலும் கூட இந்த பராத் இரவு என்ற விளக்கமும் நமக்கு சொல்லி தருவாங்க. லைலத்துல் முபாரக்கா. அடுத்து சொல்லுவாங்க லைலத்துல் ஷஃபா, இந்த இரவுல நாம நின்று வணங்கணும் அப்படின்னு சொன்னா சளைக்காமல், சங்கடம் இல்லாமல், கண் விழித்து நாம கடைசி வரைக்கும் எந்த வீண் பேச்சு பேசாமல், எந்த விதமான தப்புகளிலும் ஈடுபடாமல் கடைசி வரைக்கும் விழித்திருந்தோம் சொன்னா இந்த இரவு அல்லாஹ் நமக்காக சிபாரிசு செய்யும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தல்வானாக. அடுத்து சொல்லுவாங்க லைலத்துல் குஃப்ரான், பாவ மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய இரவு இந்த இரவு. நிச்சயமாக அதையும் அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. அடுத்து சொல்லுவாங்க வல் யத்துகு மினன் நார், நரகிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, உரிமை பெறக்கூடிய ஒரு இரவு இந்த இரவு. அல்லாஹ் நம்மளையும் நரகிலிருந்து விடுதலை தந்துடுவானாக. அன்பானவர்களே, இப்படி நிறைய விஷயங்களை நாம் இந்த இரவுனுடைய விஷயமாக நாம் எல்லாம் பார்க்கலாம். நிச்சயமாக இப்ப மக்ரிபுக்கு பின்னாடி யாசின் சூரா ஓதுனோம். மக்ரிப் பின்னாடி யாசின் சூரா ஓதுனோம். அந்த யாசின் சூராவை பத்தி என்ன விளக்கம்? அன்பானவர்களே, அந்த யாசின் சூரா ஒரு 3 யாசின் ஓதி துஆ செஞ்சோம். அதற்கு உங்க அழகா அந்த மெசேஜ்லயும் போட்டிருந்தாங்க என்னென்ன நோக்கத்துக்காக நம்ம என்ன செய்யறோம் அந்த யாசின் சூரா ஓதுறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப யாசின் சூரா ஏன், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறதா, அதுக்கு என்ன தலீல் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அதாவது யாசின் கல்புல் குர்ஆன், யாசின் சூரா இருக்கிறது அல்லவா, அது குர்ஆனுடைய இருதயம், குர்ஆனுடைய இதயம். யாசின் சூரா லா யக்ரூஹா ரஜுலுன், ஒரு மனிதரை ஓதினால் யுரீதுல்லாஹு வத்தாரல் ஆகிரா, அல்லாஹ்வை மறுமை நாளையும் நியத்து வச்சு அல்லாஹ்வுக்காக இந்த யாசின் சூரா ஓதினா ஊஃபிர லஹு, அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும். அதே மாதிரி வக்ரூஹா அலா மௌதாக்கும், மௌத்தானங்களுக்கு இந்த யாசின் சூரா ஓதிக்கங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு சொல்லுவாங்க, உலமாக்கள் சொல்லுவாங்க கலாவுல் ஹாஜாத், உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படணுமா யாசின் சூரா ஓதி துஆ செய்யுங்க, அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வார். யாசின் சூரா ஏன் ஓதுறோம் அப்படின்னா, யாசின் சூரா ஓதி துஆ செஞ்சால் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். இதற்காக நம்ம யாசின் சூரா ஓதி என்ன செய்யறோம்? யாசின் சூரா சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்கிறது. அவர் சொல்லுவாங்க தஃப்ரீஜுல் குர்பாத், யாசின் சூரா ஓதுறீங்களா உங்களுடைய முசீபத்துகள் எல்லாம் அகலும், துன்பங்கள் எல்லாம் அகலும். தினமும் யாசின் சூரா ஓதுற பழக்கத்தை உருவாக்கிக்கங்க, கண்டிப்பாக துன்பங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். மேலும் சொல்லுவாங்க உங்களுடைய வியாபாரத்துல லாபம், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல லாபம், எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த யாசின் சூரா ஓதுவதன் மூலமாக கிடைக்கிறது. கலாவுத்தைன், கடன்ல நீங்க அகப்பட்டுக்கிட்டீங்களா, அந்த கடன் சுமை நிறைய இருக்கும், அந்த சுமையை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தியை, அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் இந்த யாசின் சூராவின் மூலமாக தருகிறார். நிறைவேற்ற வரைக்கும் அந்த கடனை நாம் பொறுமையாக நாம் நமக்குள்ள சகித்து அதை நாம் நிச்சயமாக, கடன் எல்லோருக்கும் உண்டு, அந்த கடன் தொல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, வஃபாத் ஆகும் போதும் கூட, வஃபாத் ஆகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர்ட்ட போயிட்டு தன்னுடைய உறுப்பு சட்டை, இரும்பு சட்டையை அடமானமாக கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்பா இந்த சட்டையை வச்சுக்க, எனக்கு இவ்வளவு பணம் தேவை, நீ பணத்தை கொடு, திரும்ப கொடுத்து நான் வாய்ப்பு இருந்தால் இதை நான் மீட்டிக் கொள்கிறேன், ஒருவேளை நான் வஃபாத் ஆகிட்டால், ஒருவேளை நான் மரணமாகிட்டால் இதை வித்து நான் வாங்கிய கடனை எடுத்துக்கோ, கடைசி வரைக்கும். ஏன் சஹாபாக்கிட்ட வாங்கல கடன்? அன்பானவர்களே, சஹாபாக்கிட்ட வாங்கியிருந்தால் யாரும் திரும்ப அதை கேட்க மாட்டாங்க, வலியுறுத்த மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு யாரு கேட்பா? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் யூதர்கள்ட்ட அந்த கடனை வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த அதாவது கடனற்ற வாழ்க்கை எல்லாம் நமக்கு தரணும், கடன் இல்லாத வாழ்க்கையை கேட்க சொல்லி கத்துக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த கடன் சுமை தெரியாம நீங்க இருக்கணுமா, கண்டிப்பா யாசின் சூரா ஓதுங்க. அந்த யாசின் சூராவின் மூலமாக கடனுடைய சுமை தெரியாது, கடனும் சீக்கிரமாக அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கு உலமாக்கள் எழுதி காட்டுவாங்க. அன்பானவர்களே, இதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பராத்தினுடைய இரவுல நம்ம யாசின் சூரா ஓதி துஆ செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் இந்த இரவுக்காக நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அனைத்து சன்மானங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த யாசின் சூரா ஓதணும், என்னென்ன காரணத்துக்காக
எதுக்காக ஓதணும் அன்பானவர்களே? நீண்ட ஆயுள் கிடைக்கணும், நீண்ட ஆயுள் கிடைக்கணும். நீண்ட ஆயுளுக்காக யாசுன்னு சொல்ல ஓதி துவா செஞ்சோம். இந்த நீண்ட ஆயுள்னா என்ன, அவன் வயசுல என்ன, நம்ம வயசு எவ்வளவு நாள்? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அமாரு உம்மத்தி மாபைன சித்தீன வஸபியை, என்னோட உம்மத்தினுடைய வயசு எவ்வளவு தெரியுமா? 60க்கும் 70க்கும் இடையில், 60க்கும் 70க்கும் இடையில். 60லிருந்து ஒன்னு 61ல மவுத் வரும்.